Today topic is trade receivable turnover ratio. Trade receivable turnover ratio is a comparison of credit revenue from operations with average trade receivables during the accounting period. It gives the velocity, you can say, it gives the velocity of collection of cash from trade receivables. அப்படின்னு அர்த்தம். இந்த ட்ரேட் ரிசிபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ எதை பார்க்குறோம் அப்படின்னா, இதை கம்பேர் பண்ணுறோம். எதை கம்பேர்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனையும் ஆவரேஜ் ட்ரேட் ரிசிபிளும். ஓகேவா? இது என்ன அப்படின்னா, நம்ம கடன் கொடுக்குறோம் இல்லையா, அவங்க கடன் டெட்டர்ஸ் என்னது, ரிசிபிள்ஸ்னால் நம்ம டெட்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த டெட்டர்ஸ் வந்து எவ்வளோ நாளில் நம்ம திருப்பி நம்ம கலெக்ட் பண்ணுறோம், கேஷ் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டேர்ன் ஓவர் ரேஷியோ. அது ஃபார்முலா இருக்குது பாருங்கள். ட்ரேட் ரிசிபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் டிவைட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். இந்த ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள் எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஓப்பனிங் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் டிவைட் பை 2. ஓப்பனிங் ட்ரேட் ரிசிபிள்ஸ் அப்படின்னா ஸ்டார்டிங்கில், அதாவது ஸ்டார்டிங்கில் இருக்கிற ட்ரேடு டேட்டர்ஸும் அதே மாதிரி க்ளோசிங் டேட்டர்ஸும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் ரிசீவபிள் அப்படிங்கிறது என்ன இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் டெட்டர்ஸும் பில் ரிசீவபிளும் இன்க்ளூட் ஆகும். ட்ரேட் டெட்டர்ஸ்னு அர்த்தம் நம்ம டெட்டர்ஸ் இல்லையா, நம்ம டெட்டர்ஸ் அண்ட் டெட்டர்ஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் டெட்டர்ஸு. அது கூட ரிசீவபிள் பில் ரிசீவபிள் எதாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அது கூட ஆட் பண்ணுவோம். இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ட்ரேட் ரிசீவபிள்னு சொல்கிறோம். இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு ஏ அண்ட் பின்னு 2 கம்பெனி இருக்காங்க. இப்போ ஏ அப்படிங்கிற கம்பெனிக்கு ஒரு வருஷத்துக்கு 4 டைம்ஸ் ஆன்சர், அதாவது ஆவரேஜ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரேஷியோ வந்து 4 டைம்ஸ் அது. இன்னொரு கம்பெனி பி கம்பெனிக்கு வந்து 5 டைம்ஸ் அது. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு வருஷத்துக்கு 4 தடவை என்ன பண்ணுறாங்க, இது கேஷ் வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க, டெட்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க கேஷ் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று 5 டைம்ஸ் தான் கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன இடைவெளி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இல்லையா. 4 அப்படிங்கிறது கம்மி, 5ங்கிறது அதிகம். அதாவது இன்னொன்று சொல்லலாம், ஒரு வருஷத்தில் எவ்வளோ வந்து டெட்டர்ஸ் கிட்டேருந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுற ரேஷியோஸ் தான் வந்து இந்த ட்ரேட் ரிசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு த எஃபிஷியன்சி, அந்த கம்பெனி எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது, எதுக்கு கலெக்ட் தி கேஷ் ஃப்ரம் தி டெட்டர்ஸ். சில பேர்த்துக்கு சீக்கிரமாக வாங்கிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாங்குறது தான் இது ட்ரேட் ரிசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோட இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரேட் ரிசீவபிளோட பார்த்திங்கன்னா டெட்டர்ஸ் கலெக்ஷன் பீரியட் இருக்கும். என்னென்னா, ஒரு டெட்ஸ் எவ்வளோ நாளில் கலெக்ட் ஆகுது. இப்போ நம்ம கடன் கொடுக்குறோம், ஒருத்தர்கிட்ட நம்ம ஏதாவது கடன் கொடுக்குறோம், அந்த கடன் 1 வருஷம் கழிச்சு நம்ம வாங்குகிறோம், இல்லை சில பேர்கிட்ட 2 வருஷம் கழிச்சு வாங்குகிறோம். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவீங்க, டெட் கலெக்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். Debt collection period is the average time taken to collect the amount due from trade receivables. அந்த ரிசீவபிள்லேருந்து வர டைம் எவ்வளோ நாள் கழித்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இன்னொன்று, lesser the debt collection period greater the efficiency of the management in collection of cash from trade receivable. என்னென்னு சொல்லலாம், அதாவது கலெக்ஷன் பீரியட் கம்மியாக இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் 2 month அப்படின்னா 2 மாதத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், கொடுக்குற கடனை திருப்பி வாங்கிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதே ஒரு 5 மந்த்னு வச்சுக்கோ, நம்ம யாருக்காவது கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பணத்தை நம்ம திருப்பி வாங்குறதுக்கு நமக்கு எவ்வளோ மாதம் ஆகுது, 5 மாதம் ஆகுது. அப்போ எது நல்லது, லெஸ்ஸர் த டெட் கலெக்ஷன் பீரியட் இல்லையா. 2 மாதங்கிறது நம்ம கொடுக்குற பணத்தை உடனே வாங்கும்போது நமக்கு அது எஃபிஷியன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டெபிட் கலெக்ஷன் பீரியட் இன் டைம். இது வந்து ஃபார்முலா இருக்குது பாருங்கள், நம்பர் ஆஃப் டேஸ் இன் எ இயர் டிவைட் பை ட்ரேட் ரிசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ. அதே மாதிரி டெட் கலெக்ஷன் பீரியட் இன் மந்த்னு பார்க்கும்போது நம்பர் ஆஃப் மந்த் இன் எ இயர் டிவைட் பை ட்ரேட் ரிசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ. சரி, இப்போ நம்ம சம் போடலாம். இல்லுஸ்ட்ரேஷன் 9 கொஸ்டின் பாருங்கள். த கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஹரிணி லிமிடெட் அமௌண்டட் rupees 9,60,000. Its debtors and bill receivable at the end of accounting period amounted to rupees 1 lakh and rupees 60,000 respectively. Calculate trade receivable turnover ratio
and also collection period in month. This is a question. Question first understand பண்ணுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது 9,60,000 இருக்குது. Debtors and bill receivable at the end of the accounting period amounted to 1,60,000 ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோவுக்கு ஃபார்முலா எழுதணும். வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் ஃபைண்டிங் ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஓகேவா? கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஓகே, நமக்கு தெரியும் ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னால் டெட்டர்ஸ் ப்ளஸ் பில் ரிசீவபிள் அப்படிங்கிறது என்னது? ட்ரேட் ரிசீவபிள்ஸ். சரியா? ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள் அப்படிங்கிறது ஆவரேஜ் என்னென்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஓப்பனிங் ட்ரேட் ரிசீவபிள் ப்ளஸ் க்ளோசிங் ட்ரேட் ரிசீவபிள் டிவைட் பை 2. இங்கே ஓப்பனிங் கிடையாது, க்ளோசிங் கிடையாது. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் மட்டும் எண்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஓப்பனிங் கிடையாது, எண்டு கொடுத்துருக்காங்க. எண்டுங்கிறது டெட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க, பில் ரிசீவபிளும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நம்ம ஃபார்மில் என்ன போட்டிருக்கோம்? ஓப்பனிங். இன்னொன்று பாருங்கள், ட்ரேட் ரிசீவபிளுக்கு நம்ம என்ன ட்ரேட் ரிசீவபிள் இருக்கே அது நம்ம எப்படி போடுவோம்? டெட்டர்ஸ் ப்ளஸ் பில் ரிசீவபிள் ரெண்டும் எண்டு இருக்கு இல்லையா? எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணி போடலாம். ஓகேவா? இப்போ சம் போடலாமா? Now we can do the sum. That is illustration 9. Okay. First of all, என்ன பண்ணணும்? We have tried the formula. What is the formula for finding trade receivable turnover ratio? எழுதலாமா? Trade turnover ratio is equal to credit revenue from operation divided by average trade ரிசீவபிள்ஸ். இதுதான் அதோட ஃபார்முலா. ஓகேவா? இப்போது ஓகே, இதோட ஃபார்முலா இது. இப்போ பாருங்கள், புக்கில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. புக்கில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பாருங்கள், கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆஃப் ஹரிணி லிமிடெட் அமௌண்ட் 9,60,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ கிரெடிட் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது 9,60,000 நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஆனால் ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணோம்? கொஸ்டினில் பாருங்கள் இருக்கான்னு இல்லை, என்ன இருக்குது? டெட்டர்ஸ் இருக்காங்க, பில் ரிசீவபிள் இருக்காங்க, அட் எண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒன்று ஓப்பனிங் இருந்தாலும் சரி, க்ளோசிங் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓப்பனிங் வந்து கொடுக்கலாம்னு பரவாயில்ல, என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம எடுக்கலாம். அப்போது ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிளுக்கு நமக்கு என்ன வேணும்? ஆவரேஜ் ரிசீவபிளுக்கு ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் வேணும். சரியா? இப்போது பில் ரிசீவபிள்ஸ்னாவே என்ன அர்த்தம்? இப்போ பாருங்கள், ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? டெட்டர்ஸ் ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள். டெட்டர்ஸ் ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள். ஓகே, இங்கே டெட்டர்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1 lakh சொல்லியிருக்காங்க. பாருங்கள் கொஸ்டினில் 1 lakh இருக்கா? ஸோ நான் 1 lakh போட்டுக்கிறேன். அப்போது பில் ரிசீவபிள் அப்படிங்கிறது 60,000 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 60,000 நான் போடும்போது என்னோடய டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 1,60,000 வரும். 1,60,000. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த 1,60,000 ஆவரேஜ் பில் ரிசீவபிளாக போடுறோம். தட் இஸ் 1,60,000. ஓகே, போடும்போது நமக்கு என்ன வரும்? இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 6 டைம்ஸ் வரும். ஓகே, இப்போ என்னது? ட்ரேட் ரிசீவபிள் அப்படிங்கிறது எவ்வளோ? 6 lakhs இருக்குது. 1,60,000 நம்ம என்ன பண்ணோம்? 6 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பாருங்கள். கொஸ்டினில் கேட்டிருக்காங்க calculate trade receivable turnover ratio and also collection period in month. இல்லையா? கலெக்ஷன் பீரியட் மந்த்துன்னு கேட்டிருக்காங்க.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், கலெக்ஷன் பீரியட் இன் மந்த்துக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், டேட் கலெக்ஷன் பீரியட் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அது நம்ம அப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், date collection period is equal to number of month in a year divided by trade receivable turnover ratio. ஓகேவா? சரி, நம்பர் ஆஃப் மந்த் இன் இயர் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். எத்தனை மாதம் இருக்கும், கண்டிப்பாக 12 தான் இருக்கும். ஓகே, 12 மந்த் இஸ் ஈக்குவல் டு டேர்ன் ஓவர் ரேஷியோ வந்தது 6 டைம்ஸ் வந்தது. அப்போ நம்ம 6 போடுறோம் இல்லையா. இதை நம்ம சிம்பிளை பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும், 2 வரும். அப்போ 2 மந்த் இஸ் ஈக்குவல் டு 2 மந்த், இதுதான் ஆன்சர். ஸோ இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட் கலெக்ஷன் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 மந்த், இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போது நம்ம எக்ஸைஸ் நம்பர் 9 போடலாம். The credit revenue from operations of Velavan Limited amounted to 10 lakhs. Its debtors and bill receivables at the end of the accounting period amounted to 1,10,000 and 1,40,000 respectively. Calculate trade receivables turnover ratio and also collection period in month. என்ன பண்ணும், இன் மந்தில் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நம்ம சம் போடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு ரைட் தி ஃபார்முலா. ட்ரேட் ரிசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோக்கு ஃபார்முலா இதெல்லாம். தட் இஸ் கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிவைட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஓகேவா? சரி, இங்கே பாருங்கள், ட்ரேட் ரிசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ, இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா credit revenue from operation divided by average trade receivables. ஓகேவா? இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிசீவபிள்ஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் வந்து கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது 10 lakh இருக்குங்களா, கொஸ்டினில் பாருங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, we have to find out the average trade receivables. ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ்க்கு என்ன பண்ணணும், நம்ம ஃபார்முலா இருக்குது, ஓப்பனிங் ட்ரேட் ரிசீவபிள்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். இந்த சம்லேயும் போன சம் மாதிரி என்ன இல்லை, ஓப்பனிங் கிடையாது, க்ளோசிங் மட்டும்தான் இருக்குது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, டெட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க, பில் ரிசிபிளும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ரிசிபிளில் டெட்டர்ஸையும் ரிசிபிள்ஸும் ஆட் பண்ணும். இந்த கொஸ்டினில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ட்ரேட் டெட்டர்ஸ் ப்ளஸ் ரிசிபிள்ஸ் இல்லையா. அப்போ ட்ரேட் டெட்டர்ஸ் இருக்குது 1,10,000 இருக்குது. இங்கே பாருங்கள், ட்ரேட் ரிசிபிள்ஸ் இருக்குது இல்லையா. Trade receivables is equal to debtors plus bill receivable. ஓகேவா? இங்கே debtors அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது, 1,10,000 இருக்குது பாருங்களேன். அதே மாதிரி பில் ரிசீவபிள் அப்படிங்கிறது 1,40,000 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,50,000 இருக்கும். இது என்னது ஆவரேஜ், இது என்னது பில் ரிசீவபிள்ஸ். ஓகேவா? இப்போது நம்ம இதில் என்ன பண்ணோம், பில் ரிசிபிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, ஆவரேஜ் ட்ரேட் ரிசிபிள்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? எப்படி அப்ளை பண்ணுவோம், ட்ரேட் இங்கே பாருங்கள், கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் புக்கிலே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 10 lakhs இருக்குங்களா. சரி,
இப்போது இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம், நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஆவரேஜ் ட்ரேட் ரிசிபிள் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 2,50,000 இப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும், இங்கே பாருங்கள் எத்தனை டைம்ஸ் அது, 4 டைம்ஸ் அது. ஓகேவா, எத்தனை டைம்ஸ் அது, 4 டைம்ஸ் அது பாருங்களேன். ஓகே, இது என்னது, திஸ் இஸ் ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் இன் மந்த், மாதத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. டெட் கலெக்ஷன் பீரியட் இன் மந்த்துன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் ஃபார்முலா எழுதணும். டெட் கலெக்ஷன் பீரியடுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெட் கலெக்ஷன் பீரியட் இன் மந்த். மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மந்த் in a year divided by trade receivable turnover ratio. ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர் இந்த மந்த் அப்படிங்கிறது 12, நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சது 4. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 months. திஸ் இஸ் கலெக்ஷன் பீரியட். அதாவது கொடுக்குற கடனை பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் திருப்பி வாங்கிறாங்க அப்படிங்கிறத அர்த்தம். ஓகேவா. கொடுக்குற கடனை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, அவங்க தே கேன் கலெக்ட் தி கேஷ் ஃப்ரம் தி டெட்டர்ஸ் கிட்டேருந்து என்ன பண்ணுறாங்க, கலெக்ஷன் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஓகே.